The speed of the stream is 9 km per hour. A boat can go 56 km downstream and 28 km upstream in 7 hours. What is the speed of the boat in still water? அதே தான் என்ன பண்ணணும், டைம் 1 ப்ளஸ் டைம் 2 is equal to total time. ஸோ டோட்டல் டைம் தான் வந்து 7 hours அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டைம் 1 அப்போ என்ன வரும், டிஸ்டன்ஸ் 1 பை ஸ்பீட் 1 வருமா. ஸோ டிஸ்டன்ஸ் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் 56, கீழே ஸ்பீட் 1 தான் என்ன பண்ணணும்னா எக்ஸ் ப்ளஸ் டவுன் ஸ்ட்ரீம்னால 9ன்னு ஆட் பண்ணுவேன். அடுத்து 28, கீழே என்ன இருக்கும் எக்ஸ் மைனஸ் 9 இருக்கும், ஈக்குவலன்ட் என்னன்னா 7 hours இருக்கும். இப்போ என்னன்னா இது என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி பண்ணலாம். இல்லையா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் வந்து அசியூம் பண்ணும். இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் என்ன பண்ணணும்னா நம்ம அசியூம் பண்ணி அதை வந்து எக்ஸோட வேல்யூ கொடுத்து என்ன பண்ணணும் அடிக்கும் போது நம்மளுக்கு ஈக்குவலன்ட் 7 வரும். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது சில கொஸ்டின்ஸ்ல வந்து ஈஸியா இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ அதனாலதான் இல்லை உங்களால் கண்டுபிடிக்க முடியும்னா நான் சொல்ற பேட்டர்னை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கேன். இப்போ சும்மா வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எடுத்து நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போமே. இப்போ 15 கிலோமீட்டர் நம்ம எடுக்கலாம். ஸோ அப்போ என்ன இருக்கும், 56 இருக்கு, கீழே 15 + 9 போட்டோம்னு வச்சுக்கலாம். ஸோ 15 9 போட்டா 24 வருமா, எஸ் 28 இருக்கு, கீழே 15ல இருந்து 9 போச்சுன்னா 6ன்னு வரும். இப்போ 24 56ஆல 24 அடியாகும்னு தெரியணும். நான் ஆல்ரெடி அடிச்சிட்டேன், என்ன வரும் 2.33 அப்படின்னு வரும். இங்க 6 இருக்கு பாத்தீங்களா, இந்த 28. ஸோ 6 28 அடிக்கும் போது 4.67 வரும். இப்போ 2.33 பிளஸ் 4.67 ரெண்டையும் கூட்டணும்னு வச்சுக்கலாம். 4 2 இங்கிட்ட ஒரு 33 இருக்கு, இங்க 67 இருக்கு, எல்லாத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு என்ன வரும் 7 கிட்ட வரும். சரி, சில இதில் நம்ம ஆப்ஷன் எடுக்கும்போது நீங்க அடிக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே இங்க 2 கிட்ட வருது, இங்க 4 கிட்ட வருது, அப்பனாவே ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு என்ன வரும்னா 7 கிட்ட வந்துன்னு சொல்லிட்டு அப்படி என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம், நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம். எதுக்காக சொல்றேன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து நம்ம வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அடிக்கிறதுக்குலாம் டைம் இருக்காது ரைட்டா. எக்ஸாம்ல ரொம்ப கம்மியான டைம் தான். அப்ப அந்த டைமை சேவ் பண்ணணும்னா இந்த மாதிரி பண்ணணும். இதுவும் வந்துன்னா சம்டைம்ஸ் என்னன்னு வச்சுக்கலாம், நம்ம கரெக்டான ஆப்ஷன் எடுத்தா ஓகே, பட் தப்பான ஆப்ஷன் எடுத்தோம்னு வச்சுக்கலாம் கொஞ்சம் சுத்துற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் என்னன்னா நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டினை ஒரு இதுல ஆப்ஷன் எடுத்து நீங்க பண்ணும்போது என்னன்னா எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம், நீங்க வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். ஸோ அதனாலதான் சொல்றேன், எய்தர் அந்த வே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்க சால்வ் பண்ணலாம்.